Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ். நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது இளைஞரணி மாநாட்டை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். ஆண்டுக்கான இந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது சூடுபிடிக்க தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். பிரச்சாரத்திற்கான வேலைகள் ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படி வலிமைப்படுத்துறது, பொதுக்குழு, செயற்குழு, தேர்தல் அறிக்கைக்கான குழு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி செயல்படுவாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னத்தி ஏறாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுகன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தேசிய கட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்து ஒரு மாநில கட்சி அப்படிங்கிறதுனால திமுக எப்படி இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கூர்ந்து கவனிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த 2024 ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக, அது மட்டும் இல்லாமல் அடுத்தது திமுகவினுடைய அடுத்த முகமாக திகழப்போவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இந்த இளைஞரணி மாநாட்டை கட்சி வட்டாரங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க. அரசியல் நோக்கர்களும் பார்த்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்த 2வது இளைஞரணி மாநாடு வந்து சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 1வது இளைஞரணி மாநாடு எப்படி நடந்துச்சு, அதற்கு எப்படி தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். இந்த 2வது இளைஞரணி மாநாடு தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதியான சேலம் மாவட்டத்தில் நடக்க போகுது. 1வது இளைஞரணி மாநாடு, அதாவது 2007 ஆண்டு நடைபெற்ற திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான திருநெல்வேலியில் நடந்துச்சு. அந்த நேரத்தில் திமுகவினுடைய இளைஞரணி தலைவராக திகழ்ந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த மாநாட்டிற்கு பிறகுதான் 2009 ஆண்டு அவர் துணை முதலமைச்சராக வந்து பொறுப்புக்கு வந்தார். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் துணை முதலமைச்சராகவும் திகழ்ந்தார். அந்த 2007 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கூட்டத்தை கூட்டிய போது அவர் முக்கியமாக உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போல தான் இன்றைக்கு 2024 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தற்போது சேலத்தில், அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் வந்து இந்த 2வது திமுகவின் இளைஞரணி மாநாடு கூட்டப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு பிறகு 2026 ஆண்டுக்குள்ளாக திமுகவினுடைய முகமாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பதவி வகிப்பாரா, பதவி ஏற்றுப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வண்ணமே இருந்துச்சு. அரசியல் நோக்கர்கள், விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அது வெறும் வதந்தி தான், அது உண்மை கிடையாது அப்படின்னு பேசியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இல்லை கார்புள்ளி வைக்கிறதா அப்படிங்கிறத இந்த மாநாட்டின் வெற்றி தான் உணர்த்த போகுதுன்னு சொல்லலாம். முதலாக திமுகவினுடைய இளைஞர் அணி அப்படிங்கிற ஒரு அணியை வந்து 1980 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி மதுரையில் இருக்கக்கூடிய ஜான்சி ராணி பூங்காவில் அன்றைய திமுக தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுச்சு. அந்த திமுகவினுடைய இளைஞர் அணியினுடைய முதல் அமைப்பாளராக போடப்பட்டவர் யார் திகழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த 1980 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி துவங்கப்பட்ட திமுகவின் இளைஞர் அணி கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2007 ஆண்டு டிசம்பர் மாதம் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் தான் தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான திருநெல்வேலியில் 1வது இளைஞரணி மாநாட்டை கூட்டினாங்க. டிசம்பர் மாதம் 15, 16 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்றது.
அந்த நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பிரம்மாண்டமான அலங்கார வளைவுகளும் பந்தல்களும் மேடைகளும் போடப்பட்டுச்சு. அந்த இளைஞரணியினுடைய மாநாட்டை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பாளையங்கோட்டை வஉசி பூங்காவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேரணி அப்படிங்கிறது துவங்குச்சு. அந்த பேரணியின் போது இளைஞர் அணியினர் என்ன பண்ணாங்கன்னா குதிரை வண்டிகளில் வந்து வெள்ளை சீருடையோட இவருக்கு முன்னாடி வந்து நடைபோட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இவரும் வெள்ளை சீருடைய திமுக கொடியோட கொடியசைச்சு வச்சு அந்த பேரணியை துவக்கி வச்சார். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் இளைஞரனுடைய பொறுப்பாளராகவும் திமுகவினுடைய தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் திகழ்ந்திருந்தார் மு.க. ஸ்டாலின். திருநெல்வேலியில் அந்த சமயத்தில் இந்த மாநாட்டை கூட்டியதற்கான காரணமாக சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது உருவாகி கொண்டிருந்த தேமுதிக அப்படிங்கிற கட்சியும் அவர் முக்கியமாக சவுத் சைடில் வந்து கவனம் செலுத்தினார் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளும் இருந்திருக்குது. அதே போல் அதிமுகவும் தென் பகுதிகளில் ரொம்ப வலிமையாக இருந்திருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு தான் நாம் இந்த பகுதியில் இன்னும் வலிமையாகணும் அப்படிங்கிறதுக்காக முதலாவது மாநாட்டை திருநெல்வேலியில் கூட்டியதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் வந்து அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக திகழக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த ஊரிலேயே போடுவதற்கான காரணம் என்னன்னா அந்த பகுதியில் நிறைய கணிசமான எம்எல்ஏக்களை பெற்றதன் காரணமாகத்தான் அதிமுக இன்னைக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் அடிப்படையில். அதே போல் பாஜகவும் அங்கே வந்து சில உறுப்பினர்களை பெற்றிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய எதிர்க்கட்சியாக திகழக்கூடிய பாஜக மற்றும் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை உடைக்கணும், அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா அந்த பகுதியில் இன்னும் நம்ம ரொம்ப வலிமையாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவினுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடானது சேலம் மாவட்டத்தில் போடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த மாநாட்டுக்கு வந்து திமுக ஒரு புதிய உத்தியை நாங்கள் பயன்படுத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக திமுக வட்டாரங்களில் பேசும்போது தமிழ்நாட்டில் திமுக நடத்திய முதல் இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இருந்த சிக்கல்கள் வேறு, மாநில சுயாட்சி குறித்து பேசிக்கொண்ட தருணங்களாக இருந்துச்சு. நடுவண் அரசோடு இவ்வளவு மிக தீவிரமான ஒரு எதிர்வினை போக்குகள் நடத்தப்பட்ட ஒரு காலகட்டம் கிடையாது. அதே போல் இந்துத்துவ சக்திகள் வளர்ந்த ஒரு காலகட்டம் கிடையாது. அதனால் அன்றைக்கு இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேற, எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வேற. எனவே இந்த மாநாடு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நலனையும் மையப்படுத்திய உட்படுத்திய ஒரு மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளரான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். இந்த இரண்டாவது இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை மீட்பை குறித்தும் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக தெரிவிச்சிருந்தார். எனவே இந்த மாநாடு அப்படிங்கிறது நடுவண் அரசை அராஜக போக்கை கண்டித்தும் அதே போல் பாஜகவினுடைய இந்துத்துவ போக்கை கண்டித்தும் அதிமுகவினுடைய செயலற்ற தன்மையை கண்டித்தும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க திமுகவினுடைய வட்டாரங்கள். அப்படி பார்க்க போனால் இது 2024ஆம் ஆண்டிற்கான மக்களவை தேர்தலுக்கான ஒரு அடிக்கல் என்றே சொல்லலாம். இந்த இரண்டாவது இளைஞரணி மாநாட்டை முதலாவது மாநாடு நடைபெறும் போது மு.க. ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த இரண்டாவது மாநாடு நடைபெறும் போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கிறார். அவரும் துணை முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறார் முதலமைச்சர் வதந்தி என்று. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவின் அண்ணாமலை ஆகியோரை போன்ற எதிர்க்கட்சியினரை திகைப்படை செய்ய போகிறதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே போல இந்த திமுகவினுடைய நகர்வுகளை பார்க்கும்போது அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு தொடர்ந்து முக்கியமான பொறுப்புகளை வழங்கி வந்திருக்கிறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட திமுகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு பணிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய பேரும் இடம்பெற்றிருக்குது. அவருக்கு முன்னாடி பல முக்கியமான அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்களும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இப்படியான முக்கியமான பட்டியல்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவர் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு கருதப்படுகிறது. இந்த மாநாட்டின் வெற்றி அப்படிங்கிறது தான் உதயநிதியினுடைய செயல் திறனை காண்பிக்க போகிறது. அவர் எப்படி செயல்பட போறார் அப்படிங்கிறது அந்த மாட்டு வெற்றி தான் உணர்த்த போகிறது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவினுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடு எப்படி நடக்கப் போகிறது என்று. நன்றி. மற்றும் சந்திக்கிறேன். வணக்கம்.